ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆலு மசாலா சாண்ட்விச் ஸ்பைஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு க்ரீன் சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அரை கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் இங்கே 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் 1/4 எலுமிச்சை பழம் அதை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பிளாக் சால்ட் 1/4 டீஸ்பூன், அது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறமா சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா தண்ணி கம்மியாக விட்டு நல்லா கட்டியாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆலு மசாலாவுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் ஆலு. 3 ஆலு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா பொடியாக மேஷ் பண்ணி வச்சுக்கணும். பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம மசாலா போட்டு தாளிக்கணும். ஒரு வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அது நல்லா வெடிஞ்சதும் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க. அதை லைட்டாக தான் வதக்கணும், ரொம்ப வதக்க வேணாம். ஏன்னா அந்த க்ரன்ச்சி டேஸ்ட் இருந்தால் தான் அந்த சாண்ட்விச் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம சில மசாலா பொருள் அதில் சேர்க்கணுமா இருக்கும். முதல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு பக்கம் மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல பொட்டேட்டோ, அதை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து தூவிக்கோங்க. கொத்தமல்லி தூவிட்டு அது மேலே கொஞ்சம் லெமனும் புழிஞ்சு விட்டு உப்பு போட்டு எவ்வளோ வேணுமோ உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம இப்போ ப்ரெட்டில் இந்த செஞ்சு நம்ம வச்சுருக்க க்ரீன் சட்னியும் இந்த ஆலு மசாலாவும் ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ஒரு ப்ரெட்டு சைடில் அரைச்சி வச்சிருந்த பச்சை சட்னி எடுத்து நல்லா தடவிக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆலு மசாலா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து ஃபுல்லாக தடவி ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணுங்க. அந்த ப்ரெட்டு மேலே ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட்டு ஸ்லைஸில் டொமேட்டோ சாஸ், உங்களுக்கு எந்த டொமேட்டோ சாஸ் பிடிக்குமோ அது ஓகே, அதை தடவிக்குங்க. இது வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் இது போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். டொமேட்டோ சாஸ் இன்னொரு ப்ரெட்டு ஸ்லைஸில் தடவிட்டு உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சீஸ் போட்டுக்கலாம். நான் இங்கே ஒரே ஒரு சீஸ் ஷீட் மட்டும் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா 2 ஷீட் கூட டபுள் சீஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எல்லாம் அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை நம்ம ஒன்றா போட்டு பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா சூடான ஒரு தவாவில் பட்டர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க ப்ரெட்டை போட்டு 2 பக்கம் நல்லா கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆகிற இருக்கும். அதாவது நம்ம போட்டிருக்க உள்ள சீஸ் மெல்டருக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா 2 பக்கமும் ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ லேயராக அழகாக இருக்குன்ட்டு. பாருங்கள், லேயராக அழகாக வெந்திருக்கு. ஸோ நம்ம இதை கெட்சப் அப்புறமா நம்ம செஞ்சு க்ரீன் சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ.